அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஃபைனல் மேட்ச் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து டுமாரோ 2:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் பக்காவாக பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணியிருக்கு, இந்த வென்யூவில் எந்தெந்த பிளேஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக நம்ம எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதை முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 22 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம மந்த்லி பேமெண்ட்டை தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய ஃபைனல் மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பர்டிகுலர் வென்யூ வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கோர் தான் வரும். ஒரு 300 ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 260 இருக்கும். 260 ரன் தான் அடிக்க முடியும். அதுக்கு மேலே அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா தொடர்ந்து இந்தியா ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே இந்த ஐசிசி ட்ரோஃபியில் துபாயில் தான் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாகும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் செகண்ட் ஹாஃபாக பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் டாமினன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த வென்யூவில் எந்தெந்த பிளேஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளேயிங் 11 பார்த்துலாம். ஸோ பிளேயிங் 11 பற்றி நம்ம பெரிய கவலைப்பட தேவையில்லை. எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சுயரா வந்து அதே பிளேயிங் 11ஓட போவாங்க அப்படின்றத 2 டீமோட எதிர்பார்ப்பு. ஏன்னா தொடர்ந்து வின்னிங் வச்சுருக்காங்க இந்தியா, அதனால் பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நியூசிலாந்து சைடும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் செமிஃபைனலில் வின் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சமி, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. அதே சைடு இந்த சைடு வந்து பார்க்கும்போது யங்கு, ரவீந்திரா, வில்லியம்சன், மிட்சல், டாம் லாதம், கிளென் பிலிப்ஸு, பிரேஸ்வெல், சாண்ட்னர், ஹென்ரி, செமிசன், ரூர்கே, இந்த மாதிரி இவங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இந்த டீமோட 2 டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்க்கும் பொழுது பேட்டிங் ஆர்டர் பாருங்கள், ஜடேஜா வரை இந்தியா சைடு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்னர் வரை பேட்டிங் இருக்குது. ஸோ பேட்டிங்கில் ஈக்குவலாக தான் இந்தியா சைடு இருக்காங்க, நியூசிலாந்து சைடு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு பிச்சில் 2 டீம்ஸுமே பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்லோ பிச்சில் நல்லாவே இந்தியாவை விட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நியூசிலாந்து சைடு இருக்காங்க. ஸோ அதே சமயடி பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஹென்ரி அண்ட் சமி பெர்ஃபெக்டாக இருக்காங்க. ஆனால் இந்தியன் சைடு இவங்க சைடு கூடுதலாக 2 ஸ்பின்னரை பவுலரை வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியன் சைடு கூடுதலாக 2 ஸ்பின்னரை வச்சுருக்காங்க. அதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது இந்தியா வந்து 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரோடு போகிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலரோடு போகிறாங்க. நியூசிலாந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலரோடு போகிறாங்க. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க ஆன் டைமில் பார்க்கணும். மேக்ஸிமம் சான்சஸ் இல்லை, இதே லெவலோடு தான் போவாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பிளேயிங் 11 நம்ம வந்து ஒரு 11 பிளேயர்ஸ் டீமில் வர்ற பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். எந்தெந்த பேசிஸில் நம்ம உங்கள் பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரோஹித் சர்மாவுடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லா டீம்ஸ்க்கு எதிராக நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா பழைய ஃபார்ம் அப்படி. சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக 2 செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். அது மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் நியூசிலாந்து மேட்ச் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு டீசன்ட் 50 அசால்ட் அடிச்சிடுவார். நிறைய மேட்சஸ் டெஸ்ட் மேட்ச்லாம் 100 அசால்ட் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அதே சமயத்தில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது கேஎல் ராகுல் அண்ட் ஹர்திக் பாண்டியா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இந்த சைடு வந்து பார்க்கும்போது யங்கு தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ ஆகக்கூடிய ஒரு பிச்சில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அந்த அடிப்படையில் ரவீந்திரா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், சூப்பர்பான ஒரு செஞ்சுரி. ஸோ எதுவுமே ஸ்ட்ரகிள் ஆகாமல் சூப்பர்பாக ஆனார். ஆனால் வில்லியம்சன் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள் ஆனார். ஏகப்பட்ட அவுட்டு வாய்ப்பு கிடைச்சது, அதிலிருந்து மீண்டு வந்து தான் ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ அதனால் வில்லியம்சனை நம்ம ஒரு கேப்டன் வீசி ட்ரை பண்ண வேணாம். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சில நேரங்களில் நல்லா பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துடலாம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்க. ஆனால் என்னுடைய நாலேஜ் அடிப்படையில் சொல்கிறேன், வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச் மோர் ஸ்ட்ரகிள்டு இன் பேட்டிங், அது மைண்டில் வச்சுங்க. மிட்சல்லாம் சூப்பர்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். லாஸ்ட் மேட்ச்சுமே அவர் கிடைச்ச
அவர் நீட்டாக பேட்டிங் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது மிச்சல் மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி லாதம், கிளென் பிலிப்ஸ் வந்து பவுலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் T20 மேட்சஸில் மோர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க இந்தியன் பேட்ஸ்மேன். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அது மாதிரி பிரைஸ்வெல், சாண்ட்னர் பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி மேட் ஹென்ரி, சமி 2 பேருமே 2 டீம்ஸ்க்கு எதிராகவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சமி லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளே பண்ணும்போது விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை, அதாவது நியூசிலாந்துக்கு எதிராக. இந்த மேட்ச் நல்ல ஒரு விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பவுலர்ஸில் ஸ்பின்னரை விட்டுட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட் எடுப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்வீரா நான் சமியை சொல்லுவேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி ஜெமிசன், இந்த சைடு ரூர்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நியூ பவுலராக இருக்கும்போது ஈஸியாக இந்தியன் பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம ரெஸ்கே ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே ஆல்ரவுண்டரில் நம்ம அதாவது டாப்பில் வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அக்சர் பட்டேல், இங்கே ரவீந்திரா, இந்த 2 பேரையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா டீம்ஸ்லேயுமே நீங்கள் பிக் பண்ணிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஒரு ரெஸ்கி கேப்டன் அப்படின்னா அக்சர் பட்டேலை கண்டிப்பாக சொல்லுவேன். ரவீந்திரா கூட ஒரு டீசெண்டாக கேப்டன்ஸில் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்தோம். ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி இருந்தது, சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய இன்ஜுரிலாம் இல்லை, சரியாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ அதனால் பிளேயிங் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, பார்ப்போம். இந்த மாதிரி அதே சமயத்தில் பிலிப்ஸு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது நியூசிலாந்து சைடு பிலிப்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்தியன் சைடு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம். கேஎல் ராகுலை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் மிடில் கொடுப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம டாப்பில் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணால் தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனே பிக் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பேசிஸில் பிளேயர்ஸை பிக் பண்ணணும். ஓகே, அது மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ எந்த அடிப்படையில் நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விசி லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். இப்போ ஹை பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஹை பிக்கில் நம்ம லோ பிக்லேருந்து வந்துடலாம். இந்தியன் சைடு லோ பிக்கு, இந்தியன் சைடு லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய இந்த 2 பேட்ஸ்மே லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. அதை கொஞ்சம் நம்ம மைண்ட் வச்சுக்கணும். கண்டிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனி ஒன் பேட்ஸ்மேன் கொடுப்பதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னையை பொறுத்தவரை ரோஹித் சர்மா கொடுப்பாரோ அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா லீஸ்ட் பிக்காக இருந்தாலும் 10% வரை அவரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. அல்லது சுப்மன் கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 2 செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக. அந்த அடிப்படையில் ஒரு 100 ரன்னை ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் அவரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது கேஎல் ராகுல் மாதிரி பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணால் மட்டும் கேஎல் ராகுலுக்கு ஒரு விசிஏ கேப்டனாக ட்ரை பண்ணி ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பிக்கு பாருங்கள், ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் மேட்ச்சை சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போதெல்லாம் ரவீந்திர ஜடேஜா அண்ட் கேஎல் ராகுல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நியூசிலாந்துக்கு எதிராக. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. சமி 5 விக்கெட் நிறைய டைம்ஸ் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷ்னல் மேட்ச்னாலே ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்துருவார். இந்த சீரீஸில் எடுக்கலை, அது எந்த ஒரு மேட்சாக இருக்கலாம், அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. குல்தீப் யாதவ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். குல்தீப் யாதவ் அல்லது ரவீந்திர ஜடேஜா கம்பல்சரி பிக்காக அவங்க டீம்ஸில் வச்சுக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் ஆஃபாக இந்தியன் சைடு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே ட்ரை பண்ணிக்கலாம். 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். பொதுவாக ரவீந்திர ஜடேஜா கூட ஓரளவு ஆடிடுவாங்க. குல்தீப் யாதவ் சில நேரங்களில் கூகுளி பாலில் வந்து விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான நிறைய சான்ஸ். ஏன்னா ஒரு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் குல்தீப் யாதவுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி டீமில் ஜடேஜாவை அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6, 4, 2, 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸில் அட்லீஸ்ட் 3 பிளேயர்ஸ் டீமில் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. 3 மோர் பிளேயர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது இந்த டாப் 3ல் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனில் 2 பேர் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பவுலர்ஸில் சுயரா முகமது ஷமி வந்துடுவார். இப்போ 3 கூடுதலாக ரவீந்திர ஜடேஜாவோ அல்லது குல்தீப் யாதவோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ 4 பிளேயர்ஸ் வர டீமில் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸில் எந்த ஒரு மேட்சுமே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடல. இந்த ஃபைனல் மேட்ச்சில் ஒரு பெரிய பிக் இன்னிங்ஸ் ஆடிடலாம். சுப்மன் கில் ஃபஸ்ட் மேட்ச் மட்டுமே ஒரு செஞ்சுரி அடித்தார். அதுக்கடுத்து எந்த மேட்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த ஒரு மேட்ச் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரவீந்திர ஜடேஜா அந்த லெக் பிரேக்கு பால் வந்து டேன் ஆகும், நல்லா டேன் ஆகும். அதாவது இப்போ இருக்கிற ஸ்பின்னர்லேயே பாலை கம்ப்ளீட்டாக நல்லா டேன் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான்.
அதனால் ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் நம்ம செகண்ட் ஹாஃபில் இருந்து கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா கூட கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது பேட்டிங் வந்துடும். அந்த மாதிரி டீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இட்ஸ் ஓகே. இங்கேருந்து ஸ்வியரா ஒரு 2 பிளேயர் கம்பல்சரி டீமில் வருவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, நான் முகமது ஷமியை ஸ்வியரா சொல்லிடுவேன். ரோஹித் சர்மா இந்த மாதிரி கம்பல்சரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்ற பிளேயர்ஸ் நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து சைடு லீஸ்ட் பிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மிட்சல் இந்தியாவுக்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறையா டைம் கொடுத்துருக்காரு. அது மாதிரி யங்கு டாப் ஆர்டரில் வராரு, விக்கெட்ஸ் விடுவதற்கான சான்சஸ் இருக்குது. மிடில் வரக்கூடிய லாதம் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி கிளென் பிலிப்ஸ் பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் கலைக்குமே அவருடைய பிக்கிங் வந்து கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக பிலிப்ஸுக்கு நல்ல பேட்டிங் கிடைக்கும். பவுல் பண்ணாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது நீங்கள் பிரேஸ்வெல் ஆர் பிலிப்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிலிப்ஸோட போகிறதும் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் பிரேஸ்வெல் அல்லது லாதம் பிரேஸ்வெல் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணிக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி ஜெமிசன் ரூட்கே இவருடைய பிக்கிங்குமே 2 பேருடைய பிக்கிங்குமே கம்மியாக இருக்குது. இவங்க 2 பேரையும் எப்போ ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா, நியூசிலாந்து சைடு ஃபர்ஸ்ட் பவுலாக இருக்கும்போது ரூட்கே, ஜெமிசன் 2 பேரில் ஒருத்தர் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. விக்கெட்ஸ் 2 மோர் விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா சுயரா நான் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சுயரா நீங்கள் ரூட்கே ட்ரை பண்ணலாம், கிளென் பிலிப்ஸ் ட்ரை பண்ணலாம், மிட்சல் ட்ரை பண்ணலாம். அதர் பிளேயர்ஸ் யுவர் சாய்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இங்கேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வர நம்மளுடைய சாய்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரூர்கேயோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் பவுலாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் செகண்ட் பவுலாக இருந்தால் நீ பிரைஸ்வெல் இந்த மாதிரி லாதம் அந்த மாதிரி போகிறது, செமிசன் இந்த மாதிரி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். செமிசன் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. லாதம் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி அவருக்கும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா டெஸ்ட்டில் நிறைய மேட்சஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ஒரு ஸ்லோ பிச்சில் டெஸ்ட் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். என்னுடைய சாய்ஸ் படி இங்கே 3 பேரை நான் சொல்கிறேன். மிட்சல், பிலிப்ஸு அண்டு ரூர்கே. ரூர்கே வந்து நீங்கள் எந்த மாதிரி டைமில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிக் அதிகமான பிக்கிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி ஹை பிக்கில் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் கூட அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான பிக் தான் சொல்ல முடியும். மீதி இருக்கக்கூடிய இந்த 5 பிளேயரும் ஹை பிக்கில் இருக்காங்க. இந்த 5 பிளேயரும் டீமில் வருவாங்களா அப்படின்னா ஸ்வியராக கிடையாது. இந்த 5 பேர்லேருந்து 2 அல்லது 1 பிளேயர் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரேராக 3 பிளேயர் வர மிஸ் ஆகலாம். இந்த 6 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் வர டீமில் அதாவது 3 or 4 பிளேயர்ஸ் டீமில் வர சான்சஸ் இருக்குது. 3 அல்லது 4 பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 பிளேயர்ஸ் இங்கே டீம்லேருந்து மிஸ் ஆவாங்க. அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்க்கும்பொழுது லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடித்த விராட் கோலி நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இனி ஒன்று நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். கேஎல் ராகுல் எடுத்துக்கிறது பெட்டராக சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில டீம்ஸில் நீங்கள் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் லாதம் அண்ட் கேஎல் ராகுலை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அப்படி ட்ரா பண்ணுறதா இருந்தால் ஹர்திக் பாண்டியா ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதாவது டாப் ஆர்டரே இந்தியா வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் ஹர்திக் பாண்டியா ட்ரா பண்ணி பார்க்கலாம். ட்ரா பண்ணுங்கள். அக்சர் பட்டேலாம் மஸ்ட்டாக பிக் பண்ணிங்க. வருண் சக்கரவர்த்தி மோர் ஸ்ட்ரகிள்டு நியூசிலாந்து பேட்ஸ்மேன் 5 விக்கெட் ஹால் லாஸ்ட் மேட்ச் எடுத்திருந்தார். ஸோ அதே சமயத்தில் மேட் ஹென்ரி நியூசிலாந்து சைடு ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இங்கே ஹை பிக்கில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வியரா வந்து விராட் கோலி அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரையும் அது டாப்பில் வரக்கூடிய பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரான டீம்ஸில் அந்த மாதிரி 2 பேரையும் எடுங்க. அதர்வைஸ் நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் அவுட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீமில் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அப்போ இங்கேருந்து ஒரு பிளேயர். ஸோ அதே சமயத்தில் இங்கேருந்து ஒரு பிளேயர் ஒரு சில டீம்ஸில் 2 பேருமே எடுங்க. வருண் சக்கரவர்த்தி கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. கேஎல் ராகுலை அல்டர்னேட்டிவாக மாற்றி பிக் பண்ணி பாருங்கள். அப்போ இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் வர டீமில் வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சைடு ஹை பிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. வில்லியம்சன், ரவீந்திரா, சாண்ட்னர், ஹென்ரி. இதில் இந்த 2 பிளேயர்ஸுமே ஹென்ரிக்கும் பேட்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பவுல் பண்ணாலுமே இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஸ்வியராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் செகண்ட் பவுலருமே நல்லா மேட் ஹென்ரியை பொறுத்தளவில் நமக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கியவர் இவர் தான். செமிஃபைனலில் ஒரு மேட்ச் தோற்றோம். அப்போ கப்பு வின் பண்ண முடியாமல் போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அப்போ அந்த சமயத்தில் வில்லியம்சன் நல்லா பேட் பண்ணியிருக்காரு. சச்சின் ரவீந்திரா இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர். அதுக்கு மோர் ஸ்ட்ரகிள்டு விராட் கோலி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 2 பேருமே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ரோஹித் சர்மா அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது ரோஹித் சர்மா பிக் பண்ணி ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசன்ட் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ரோஹித் சர்மாவுக்கு. அந்த மாதிரி டைமில் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பிக் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் சாண்ட்னர் நல்ல ஒரு சாய்ஸ் தான். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா
2 அல்லது 2 பிளேயர்ஸ் சப்போஸ் ஒன் சைடா வின் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 பிளேயர்ஸ் வர வரலாம். அல்லது 4 பிளேயர்ஸ் வர கூட வரக்கான சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் மோர் ஸ்ட்ரகிள்ட் ஆனார். பேட்டிங்கில பார்த்தோம். ரொம்ப ராங் ஷாட்லாம் பண்ணாரு. ஆனா கண்டிப்பா வந்து அது இதில லாகூர் பிட்ச்லயே அந்த மாரி பண்ணாரு. நல்லா ஒரு பேட்டிங் டாக்லயே. இந்த ஸ்லோ பிட்ச்ல அந்த மாரி பண்ணா ஸ்வீயர் அவுட் ஆயிருவாங்க. என்சில அவுட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப நீங்க வந்து கம்மியான டீம்ஸ்ல ட்ரை பண்றது தான் நல்ல சாய்ஸா இருக்கும். அதர்வைஸ் நீங்க வந்து ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்றதுனால நீங்க கூட பிக் பண்ணிக்கலாம். அவருடைய பேட்டிங்கே நல்லாவே இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச். ஸோ அந்த அடிப்படையில பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்வீயரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிளேயர்ஸ்ல 2 பிளேயர்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. அல்லது ரச்சின் ரவீந்திரா அல்லது வில்லியம்சன் கூட நீங்க மாத்தி மாத்தி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது ஹை லெவல்ல யார பிக் பண்ணியிருக்காங்க? விராட் கோலியே பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம அவர் வந்து டீம்ல வரமாட்டாருன்னும் கெஸ் பண்ணுறோம். அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. விராட் கோலி வந்து செகண்ட் பேட்டிங்கா இருந்தா கண்ண மூடி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா ட்ராப் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். இல்ல பிளேயர்ஸா பிக் பண்ணுங்க. ரச்சின் ரவீந்திரா பவுலிங்கில அந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிற முடியாது. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு சாய்ஸா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஸ்லோ பிட்ச்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில மேக்ஸிமம் பிக் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸ். அதே மைண்ட்ல வச்சுங்க. 17% கேப்டனா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்க ரோஹித் சர்மாவ எடுத்து பார்க்கலாம். இல்ல ரச்சின் ரவீந்திராவே குடுங்க. அதர்வைஸ் இவங்க 2 பேரையும் ட்ரை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக உள்ளது. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏத்தவாறு ட்ரை பண்ணிக்கங்க. பெஸ்ட் கேப்டன்ல இவங்கள தான் அதிகமா சூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் மைண்ட்ல வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் அப்படின்னா ஸ்வியரா நான் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் போவேன். ஏன்னா இந்த மாரி ஒரு வென்யூல ஆல்ரவுண்டர்ஸ் போறது தான் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அந்த மாரி பார்க்கும்பொழுது என்னுடைய சாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸே வந்து லாஸ்ட் மேட்ச்சே நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். கேப்டனாவும் ட்ரை பண்ணியிருந்தோம். விசியாவும் ட்ரை பண்ணியிருந்தோம். அக்சர் பட்டேல் நல்ல ஒரு சாய்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளென் பிலிப்ஸு அது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. மேல மிஸ் பண்ணியிருக்கேன். கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 160 பாயிண்ட். விக்கெட் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாரு. 50+ ரன் அடிச்சார். 160 பாயிண்ட்டு. ஸ்வியரா நீங்க வந்து பிலிப்ஸ ட்ரை பண்ணுங்க. இந்தியாவுக்கு எதிரா பவுலிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பிரேஸ்வெல் வந்து ப்ராப்பர் பவுலர். ஸோ ஆனால் கிளென் பிலிப்ஸோட பவுலிங் ஆக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஃப் பிரேக் பவுலருக்கு நிறையாவே ஸ்ட்ரகிள் ஆகி ரோஹித் சர்மாவை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கன்சிடர் பண்ணிங்க. அது மாதிரி ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு சாய்ஸ். ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே நல்ல சாய்ஸ் தான். இதில் என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்சர் பட்டேல் அண்ட் கிளென் பிலிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேஸ்வெல் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணலாம்னா ஸ்வீயரா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர் லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 50+ ரன் அடித்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய சான்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ரொம்ப லீஸ்ட் பிக்கில் எனக்கு ஒரு கேப்டன் வேணும். ஒரு விசி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதையும் மைண்டில் வச்சுங்க. அதுக்கேற்றவாறு நீங்கள் ட்ரை பண்ணி இங்கேருந்து ஒரு ரிஸ்கி 2 கேப்டன் அப்படின்னா அக்சர் பட்டேல் அண்ட் கிளென் பிலிப்ஸை என்னுடைய சாய்ஸ் படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ நம்ம சொன்ன டெக்னிக்கல் படி உங்கள் டீம்ஸை கிரியேட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டீமை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ பிரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்பில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.